வெல்கம் டு எஸ்கே மேக்ஸ் டியூட்டோரியல். இன்னைக்கு நம்ம கிளாஸில் வந்து ஃபோரியர் சீரிஸுங்கிற டாப்பிக்லேருந்து ஒரு சம்ம பார்ப்போம். ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த ஃபோரியர் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் ஃபார் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு 2π மைனஸ் எக்ஸ் 0 to 2π லிமிட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹென்ஸ் டெடியூஸ் த சம் ஆஃப் த சீரியஸ் 1/1 ஸ்கொயர் மைனஸ் 1/2 ஸ்கொயர் ப்ளஸ் 1/3 ஸ்கொயர் மைனஸ் டாட்டாட்னு போயிட்டுருக்கு. இது அடிஷ்னலாக வந்து சம் ஆஃப் த சீரியஸ் நம்மளை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபோரியர் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் 0 to 2π கொடுத்தா நான் வந்து மெத்தட் நம்பர் 1ன்னு சொல்லியிருக்கேன். என்னோடய கான்செப்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் லிங்கு, அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள். 0 to 2π கொடுத்தா எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த ப்ராப்ளத்தில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து சம் ஆஃப் த சீரியஸ் இது ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அதனால தான் இந்த ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். வாங்க ப்ராப்ளம் பார்க்கலாம். சொல்யூஷன். கிவன் ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? கிவன் f of x is equal to x into 2π minus x இருக்கா? இந்த எக்ஸை உள்ள மல்டிப்ளை பண்ணிங்க. f of x is equal to 2π x minus x squared உள்ள மல்டிப்ளை பண்ணிங்க. இப்போ 0 to 2π லிமிட்டு கொடுத்தாங்கன்னா, லிமிட்டு 0 to 2π கொடுத்தாங்கன்னா அதோட ஃபார்முலா என்னன்னு ஜென்ரல் ஃபார்முலா பார்ப்போம். ஃபோரியர் சீரிஸோட ஜென்ரல் ஃபார்முலா f of x is equal to a0 divided by 2 plus summation n is equal to 1 infinitive an cos nx plus summation n is equal to 1 infinitive bn sin nx. இதான் வந்து ஃபார்முலா, ஜென்ரல் ஃபார்முலா. ஃபோரியர் சீரிஸோட ஜென்ரல் ஃபார்முலா தான். இதுவே வந்து லிமிட் வந்து 0 to 2l கேட்டாங்கன்னா π/Lன்னு ஒன்று வரும். அது நான் போன கிளாஸில் ஒரு ப்ராப்ளம் நடத்திருக்கேன், அதை பாருங்கள். இது வந்து 0 to 2π இது பார்ப்போம். இப்போ வந்து 0 to 2π லிமிட்டு கேட்டாவே நம்ம 3 கான்ஸ்டண்ட்டும் இந்த 3 கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இது வந்து ஈவனாக ஆடான்னு சொல்லிட்டு பார்க்க செலவில் a0 an bn இந்த 3 கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியதான். a0ஓட ஃபார்முலா வந்து 2 divided by b minus a இன்டெக்ரல் a b f of x into dx. a, bங்கிறது வந்து லிமிட்டு 0ங்கிறது a, 2πங்கிறது 2πங்கிறது b. இப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 2 divided by 2π minus 0 இன்டெக்ரல் 0 to 2π f of x என்ன ஃபங்க்ஷனு 2π x minus x squared into dx. இதை வந்து இப்போ வந்து இன்டெக்ரல் பண்ணுங்கள். ஆர்டினரியாக இன்டெக்ரல் பண்ணுறது தான். எக்ஸை பொறுத்து பண்ணுங்கள். இதில் என்ன வரும்? 2/2π வருமா? இதை 2 கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா 1 divided by π. இது இன்டெக்ரல் பண்ணோம்னா என்ன வரும்? 2π எக்ஸ் இன்டெக்ரல் பண்ணோம்னா எக்ஸ் ஸ்கொயர்டு வரும். அடுக்கில் ஒன்று ஆட் ஆகும், இந்த ஆட் பண்ண வேல்யூ கீழே வரும். மைனஸ் எக்ஸ் கியூப் டிவைட் பை ஸ்கொயர்டு வந்து ஒன்று ஆட் ஆகும், 3 ஆகிடும். அந்த 3 வந்து கீழே வந்துடும். இதோட லிமிட் வந்து 0 to 2π. இப்போ அப்பர் லிமிட்டு எக்ஸ் இருக்கிறதுல 2π போடுங்க, லோயர் லிமிட்டு 0 சப்ஸ்டிட் பண்ணுங்க. 1 divided by π 2π இன்ட்டு 2π வந்து ஹோல் ஸ்கொயர் பண்ணோம்னா 4/2 வரும். டிவைட் பை 2 மைனஸ் 2π வந்து க்யூப் பண்ணோம்னா 8π கியூப் டிவைட் பை 3 வரும். மைனஸ் லோயர் லிமிட் போட்டோம்னா எல்லா டைமுமே 0 ஆகிடும். இதை மினிமைஸ் பண்ணுங்கள். இந்த 2 கேன்சல் பண்ணிங்க. இந்த பையை உள்ளே மல்டிப்ளை பண்ணிங்க. 1/π 4π கியூப் மைனஸ் 8π கியூப் டிவைட் பை 3 வருது. இப்போ 3 வந்து எல்சியம் எடுத்துங்க. 1/π இன்ட்டு 3 எல்சியம் எடுத்தோம்னா 3ஆல் அதை மல்டிப்ளை பண்ணிங்க. அப்போ 12π கியூப் மைனஸ் 8π கியூப் வரும். இப்போ 3 வெளில எடுத்து வந்துருங்க கான்ஸ்டண்ட்டை. 1/3π இதை மைனஸ் பண்ணோம்னா 12 8 போயிடுச்சுன்னா 4π கியூப் வரும். இப்போ இந்த ஸ்கொயர்டையும் இந்த கியூப்பையும் இந்த பையும் அடிச்சிக்கலாம். ரிமைனிங் என்ன இருக்குது? 4π ஸ்கொயர் டிவைட் பை 3 இருக்குது. இதான் வந்து a0ஓட வேல்யூ. a0ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து anோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். anோட ஃபார்முலா நமக்கு தெரியும். anோட ஃபார்முலா வந்து an is equal to 2 divided by p minus a இன்டெக்ரல் a to p f of x into cos
nx இன்ட்டு டிஎக்ஸ். இதான் வந்து ஏனோட ஃபார்முலா. இப்போ எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஏபியோட வேல்யூ நமக்கு தெரியும். 2 பை மைனஸ் 0 இன்டெக்ரல் 0 to 2 பை எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷன் என்ன இருக்குது? 2 பை எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இதான் ஃபங்க்ஷனு காஸ் என்எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ இதை வந்து இன்டெக்ரல் பண்ண போகிறோம். இதை வந்து பெர்னோலிஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி இன்டெக்ரல் பண்ண போகிறோம். பெர்னோலிஸ் ஃபார்முலா நமக்கு தெரியும். இன்டெக்ரல் u dv is equal to u v1 minus u dash v2 plus u double dash v3 மைனஸ் டாட்டாட்னு போயிட்டே இருக்கும். இப்போ இதில் வந்து 2 பை மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் வந்து இது வந்து u ஆச்சுங்க. காஸ் என்எக்ஸ் பை வந்து வியாக வச்சுங்க. u வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம், v வந்து இன்டெக்ரல் பண்ண போகிறோம். அப்போ u is equal to என்ன இருக்குது? 2 பை எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கா? இப்போ இதை வந்து இன்டெக்ரல் பண்ணுங்கள். u டேஷ் இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். டிஃப்ரென்ஷியேட் பண்ண கிடைக்கும். ஃபஸ்ட்டு டைம் பண்ணுறப்ப 2 பை மட்டும் கிடைக்கும். எக்ஸ் போயிடுச்சுன்னா இதை பண்ணோம்னா 2x கிடைக்கும். நெக்ஸ்ட்டு செகண்ட் டைம் பண்ணுறப்ப டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப இது வந்து 0 ஆகிடும். இதில் வந்து எக்ஸ் இருக்கிறதால 1 டைம் பண்ணோம்னா 1 வரும். அப்போ -2 மட்டும் ரிமைனிங் இருக்கும். நெக்ஸ்ட் டைம் பண்ணுறப்ப 0 ஆகிடும். அப்போ இதோட நிறுத்திடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து வியோட வேல்யூ என்ன இருக்குது? காஸ் என்எக்ஸ் v1 இதை வந்து இன்டெக்ரல் பண்ணுங்கள். காசை பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? சைன் தான் வரும். சைன் என்எக்ஸ் வரும் டிவைட் பை இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து என்ன இருக்குது அதை கீழே கொண்டு வந்துருங்க. நெக்ஸ்ட் டைம் v2 இதை வந்து இன்டெக்ரல் பண்ணுங்கள். சைன் என்எக்ஸை பண்ணோம்னா மைனஸ் காஸ் என்எக்ஸ் வரும். இதோட கோஎஃபிஷியன்ட் வந்து என்ன இருக்கா கீழே கொண்டு வரும். ஆல்ரெடி ஒரு இருக்கிறதால n ஸ்கொயர் ஆகிடும். இப்போ v3 ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். காஸ் என்எக்ஸை பண்ணோம்னா ப்ளஸ் சைன் என்எக்ஸ் தான் வரும். ஆல்ரெடி மைனஸ் இருக்கிறதால அதை அப்படியே போட்டுங்க. சைன் என்எக்ஸ் டிவைட் பை திருப்பி n கீழே வரதால ஆல்ரெடி n ஸ்கொயர் இருக்குது, n கியூப் ஆகிடும். அவ்வளோ இதை வந்து சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இப்போ 2 பை 2 பை இருக்கா? இதில் வந்து இது 2 கேன்சல் பண்ணிட்டா 1 பை பை தான் இருக்கும். ஃபார்முலா வந்து என்ன? யூவோட வேல்யூ என்ன இருக்குது? 2 பை எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. v1ஓடது சைன் என்எக்ஸ் டிவைட் பை n இருக்குது. மைனஸ் ஃபார்முலா வந்து மைனஸ் இருக்குது. யூ டேஷோட வேல்யூ 2 பை மைனஸ் 2x 2 பை மைனஸ் 2x இருக்குது. v2ஓட வேல்யூ வந்து மைனஸ் காஸ் என்எக்ஸ் டிவைட் பை n ஸ்கொயர் இருக்கா? மைனஸ் மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். காஸ் என்எக்ஸ் டிவைட் பை n ஸ்கொயர் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஃபார்முலா வந்து ப்ளஸ் யூ டபுள் டேஷ் வேல்யூ இங்கே -2 இருக்குது. அதனால் -2 இன்ட்டு v3ஓட வேல்யூ வந்து சைன் என்எக்ஸ் பை n கியூப் இருக்குது. மைனஸ் இருக்கிறதால இது வந்து ப்ளஸ் ஆகிடும். சைன் என்எக்ஸ் டிவைட் பை n கியூப். லிமிட் வந்து 0 to 2 பை. இப்போ இதில் வந்து சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அப்பர் லிமிட்டு லோயர் லிமிட் ரெண்டு சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இதில் என்ன கிடைக்கும்? 1 பை பை இன்ட்டு அப்பர் லிமிட்டு எக்ஸ் இருக்கிறதெல்லாம் 2 பையை சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இதில் இந்த எக்ஸுக்கு பதிலாக நான் டேரெக்டாக எழுதுகிறேன். 2 பை இருக்குது. இந்த எக்ஸுக்கு பதிலாக 2 பை போட்டோம்னா 4 பை ஸ்கொயர்டு வந்துடும். 4 பை ஸ்கொயர்டு வரும். இதில் வந்து 2 பை வந்து ஹோல் ஸ்கொயர் பண்ணோம்னா 4 பை ஸ்கொயர்டு வரும். இப்போ 4 பை ஸ்கொயர்டு ரெண்டும் வந்து மைனஸ் பண்ணால் 0 ஆகிடும். அப்போ இந்த டேம் ஃபுல்லாக 0 ஆகிடுச்சு. ஃபஸ்ட் டேம் 0 ஆகிடுச்சு. ப்ளஸ் நெக்ஸ்ட்டு வந்து 2 பை இருக்குது, -2x இருக்குது. இந்த 2 பை இதில் போட்டோம்னா -4 பைன்னு வந்துடும். அப்போ 2 பை -4 பைன்னு இருக்கும். அதில் 2 பை போயிடுச்சுன்னா மீதி ரிமைனிங் வந்து -2 பை இருக்கும். காஸ் n இன்ட்டு 2 பை டிவைட் பை n ஸ்கொயர். இது அப்படியே வரும். நெக்ஸ்ட் இந்த டைமில் வந்து சைன் 2 பை வரும். ப்ளஸ் 2 இன்ட்டு சைன் n இன்ட்டு 2 பை டிவைட் பை n கியூப். நெக்ஸ்ட்டு வந்து லோயர் லிமிட் போடுங்க. அப்பர் லிமிட்டு 2 பை போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு லோயர் லிமிட் போடுங்க. -0 சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இதில் பண்ணோம்னா 0 கிடைக்கும். இதில் பண்ணாலும் 0 தான் வரும். சைன் 0 0 தான். எல்லா வேலையுமே இதில் 0 தான் வரும். அதனால் இதை விட்டுருங்க. செகண்ட் டைமில் எக்ஸுக்கு பதிலாக 0 போடுங்க. இதில் 0 போட்டோம்னா 2 பை மட்டும்தான் இருக்கும். அப்போ இதில் மைனஸ் ஆகிடும். இந்த ப்ளஸ் வந்து மைனஸ் ஆகிடும் லோயர் லிமிட் போகிறப்ப. இது 0 ஆகிடுச்சா மீதி என்ன இருக்குது? 2 பை காஸ் 0 ஆகிடுமா? எக்ஸுக்கு பதிலாக 0 போட காஸ் 0 n ஸ்கொயர் கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த டைமில் போகிறப்ப சைன் 0 வரும். சைன் 0 வேல்யூ 0 நமக்கு தெரியும். அப்போ இந்த டைம் 0 ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ உள்ளது எல்லாத்தையும் மினிமைஸ் பண்ணுங்கள்.
காஸ் 2π வேல்யூ நமக்கு தெரியும். காஸ் n 2π வேல்யூ காஸ் n 2π வேல்யூ நமக்கு தெரியும் 1ன்னு சொல்லிட்டு தெரியும். காஸ் nπ வேல்யூ -1 ஹோல் பவர் n வரும். சைன் nπ வேல்யூ வந்து 0. சைன் 2nπ வேல்யூ வந்து அதோட வேல்யூ வந்து 0 தான் வரும். இப்போ எல்லாத்தையும் மினிமைஸ் பண்ணுங்க. 1/π இன்ட்டு காஸ் n 2π இருக்குது. இதோட வேல்யூ வந்து 1 தான் வருமா? அப்போ என்ன வரும்? -2π/n² வரும். சைன் n 2π சைன் 2nπ வேல்யூ 0 சொல்லியிருக்கேன். அப்போ அந்த டேர்ம் ஃபுல்லாக 0 ஆகிடும். நெக்ஸ்ட் இந்த டேர்ம் பாருங்கள். காஸ் 0 வேல்யூ 1, அதனால் இதில் என்ன வரும்? -2π/n² வரும். இப்போ இதில் என்ன பண்ணிக்கலாம்? -2π/n² -2π/n² ரெண்டு கூட்டிங்க 1/π -4π/n² வரும். இப்போ இதில் என்ன பண்ணலாம்? இந்த பையும் இந்த பையும் கேன்சல் பண்ணிட்டோம்னா அப்போ ஏஎனோட வேல்யூ என்ன ஃபைண்ட் பண்ணிட்டோம்? -4/n² வரும். இதுதான் ஏஎனோட வேல்யூ. நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? பிஎனோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். பிஎனோட ஃபார்முலா 2/b - a இன்டகரல் a to b f of x sin nx into dx. ஏனுக்கு வந்து cos nx வரும், பிஎனுக்கு வந்து sin nx வரும். இதான் ஃபார்முலா. இப்போ எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணுங்க. 2/2π - 0 இன்டகரல் 0 to 2π ஃபங்க்ஷன் 2πx - x² இருக்குது ஃபங்க்ஷனு sin nx /dx. இதையும் வந்து இன்டகரல் பண்ண போகிறோம். பெர்னோள்ளிஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் இன்டகரல் பண்ண போகிறோம். அப்போ இதை வந்து யூவாக எடுத்துங்க, இதை வந்து வியாக எடுத்துங்க. u = 2πx - x² இருக்குது. யூனா சொல்லியிருக்கேன் டிஃப்ரென்ஷியேட்னு. ஒன் டைம் பண்ணோம்னா இதில் வந்து எக்ஸ் 1 ஆகிடும். அப்போ வந்து 2π மட்டும் இருக்கும். -x² பண்ணோம்னா அடுக்கில் உள்ளது முன்னாடி வரும், மேலே ஒன்று மைனஸ் ஆகிடும். அப்போ 2x வரும். செகண்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா இந்த டைம் கான்ஸ்டன்ட் 0 ஆகிடும். இதை எக்ஸை பொறுத்து பண்ணோம்னா 1 ஆகிடும். அப்போ -2 மட்டும் ரிமைனிங்காக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் பண்ணுறப்ப கான்ஸ்டன்ட் 0 ஆகிடும். வியோட வேல்யூ என்ன இருக்குது? sin nx இருக்குது. இதை ஒன் டைம் வந்து இன்டகரல் பண்ணுங்கள். v1 சைனை பண்ணோம்னா -cos nx அது கோஎஃபிஷியன்ட் கீழே வரும், n வரும். செகண்ட் டைம் பண்ணுங்கள். காசை பண்ணோம்னா சைன் தான் வரும். இந்த சிம்பிள் மைனஸ் அப்படியே தான் இருக்கும். sin nx n². தேர்ட் டைம் இது நெக்ஸ்ட் இன்னொரு டைம் இன்டகரல் பண்ணுங்கள். v3 பண்ணுங்கள். sin nx பண்ணோம்னா -cos nx வரும். ஆல்ரெடி இங்கே மைனஸ் இருக்கிறதால +cos nx n³ வரும். பெர்னோள்ளிஸ் ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுங்கள். பெர்னோள்ளிஸ் ஃபார்முலா தெரியும். u v1 - u v2 + u v3 - போயிட்டே இருக்கும். இப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இந்த 2π இந்த 2 கேன்சல் பண்ணிட்டோம்னா 1/π மட்டும் தான் ரிமைனிங் இருக்கும். 1/π இன்ட்டு யூவோட வேல்யூ என்ன இருக்குது? 2πx - x² இருக்குது. v1ஓட வேல்யூ -cos nx n இருக்கா? இப்போ இந்த -cos nx n இதை போட்டுங்க. மைனஸ் ஃபார்முலா வந்து -u' ஓட வேல்யூ 2π - 2x இருக்குது. v2 ஃபார்முலா வந்து v2 என்ன இருக்குது? -sin nx n² இருக்கா? மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். sin nx n². நெக்ஸ்ட் ஃபார்முலா என்ன இருக்குது? ப்ளஸ் u'. ஓட வேல்யூ -2 இன்ட்டு v3ஓட வேல்யூ என்ன இருக்குது? cos nx n³ இருக்குது. cos nx n³ இருக்குது. இதோட லிமிட் வந்து 0 to 2π. இப்போ வந்து அப்பர் லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணுங்கள். எக்ஸ் இருக்கிறதுல வந்து 2π சப்ஸ்டிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து லோயர் லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 1/π இந்த 2π வந்து இந்த எக்ஸில் போட்டோம்னா 2π வந்து 4π² வரும். -4π² வரும். அப்போ இந்த டேர்ம் ஃபுல்லாக மைனஸும் ப்ளஸும் 0 ஆகிடும். 0 ப்ளஸ் அதே போல் இதில் வந்து 2π இருக்குது. இங்கே வந்து 2 × 2πன்னு வரும். எக்ஸுக்கு பதிலாக 2π போட்டோம்னா 2 × 2π 4π வரும். அப்போ என்ன வரும்? -2π போயிடுச்சுன்னா மீதி 2π இருக்கும். sin n × 2π n² வரும். நெக்ஸ்ட் இந்த டைமில் 2π போட்டோம்னா -2 × cos n
2π டிவைட் பை n கியூப் வரும். மைனஸ் லோயர் லிமிட் போடுங்க. இப்போ அப்பர் லிமிட் போட்டாச்சு எல்லாத்துலேயுமே. இப்போ வந்து லோயர் லிமிட்டு 0 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இதில் வந்து 0 போட்டோம்னா இந்த டேர்ம் 0 ஆகிடும், இந்த டேர்ம் 0 ஆகிடும். மீதி என்ன இருக்குது? மைனஸ் வந்து லோயர் லிமிட் போகிறப்ப ப்ளஸ் ஆகிடும். அப்போ காஸ் 0 டிவைட் பை n மட்டும் இருக்கும். இங்கே வந்து 0 ஆகிடுச்சா, இங்கே வந்து 0 டேர்ம் இருக்கிறதால இந்த டேர்மும் 0 தான் ஆகும். மைனஸ் அடுத்தது வந்து லோயர் லிமிட் இதில் போடுறப்ப 2π இருக்குது. இதில் வந்து 0 போட்டோம்னா 0 ஆகிடும். 2π மட்டும் இருக்கும். சைன் 0 வரும். சைன் 0 வேல்யூ 0 தான். அதனால் மைனஸ் இந்த டேர்ம் 0 தான் ஆகிடும். இது வந்து ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ் 2 இன்ட்டு காஸ் 0 டிவைட் பை n கியூப் வரும். இப்போ வந்து அப்பர் லிமிட்டு லோயர் லிமிட் ரெண்டு சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். இதை எழுதுனாலும் எழுதி நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் 0 பண்ணிக்கலாம். நீங்கள் எக்ஸாம்பிள் போய் எழுதுங்க. இப்போ வந்து இது புரியணுங்கிறத டேரெக்டாக எழுதிட்டேன். 1 டிவைட் பை பை இன்ட்டு சைன் 2πயோட வேல்யூ நமக்கு தெரியும். இதோட வேல்யூ வந்து 0. அதனால் இந்த டைம் ஃபுல்லாக 0 தான் ஆகும். நெக்ஸ்ட்டு இந்த டைமில் வந்து காஸ் n 2πயோட வேல்யூ நமக்கு தெரியும். 2 டிவைட் பை n கியூப். அதோட வேல்யூ 1 தான் வரும். அதனால் இது வந்து மைனஸ் 2 டிவைட் பை n கியூப் மட்டும் தான் இருக்கும். இந்த டைம் ஃபுல்லாக 0 ஆகிடும். நெக்ஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது? ப்ளஸ் 2 டிவைட் பை n கியூப். காசு வேல்யூ 1 வரும். அதனால் ரிமைனிங் உள்ளது ப்ளஸ் 2 டிவைட் பை n கியூப் வரும். இந்த மைனஸ் 2 டிவைட் பை n கியூப் இந்த ப்ளஸ் 2 டிவைட் பை n கியூப்பும் கேன்சல் பண்ணிட்டோம்னா அப்போ பிஎனோட வேல்யூ வந்து 0 தான் வருது. இப்போது a0 an bn 3 வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ ஜென்ரல் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஜென்ரல் ஃபார்முலானா f(x) a0 டிவைட் பை 2 ப்ளஸ் சமேஷன் n = 1 இன்ஃபினிட்டிவ் an cos nx plus summation n = 1 infinitive bn sin nx. இப்போ நம்ம a0ஓட வேல்யூ என்ன ஃபைண்ட் பண்ணுவோம்? a0ஓட வேல்யூ வந்து 4/² divided by 3. bnோட வேல்யூ வந்து என்ன ஃபைண்ட் பண்ணிடுவோம்? 0. நெக்ஸ்ட்டு anோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவோம். anோட வேல்யூ வந்து -4 divided by n². இப்போ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய்ட்டு இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ண ஜென்ரல் ஃபார்முலாவில் f(x) a0ஓட வேல்யூ 4/² divided by 2 divided by 3 ப்ளஸ் சமேஷன் n = 1 இன்ஃபினிட்டிவ் anோட வேல்யூ என்ன இருக்குது? -4 divided by n² cos nx ப்ளஸ் bnோட வேல்யூ 0 ஆகிடுச்சு. அப்போ இந்த 2 கீழே கொண்டு வரோம்னா f(x) = 4/² divided by 6. இந்த -4 கான்ஸ்டன்ட் வெளில எடுத்துருங்க. -4 சமேஷன் n = 1 இன்ஃபினிட்டிவ் 1 divided by n² cos nx. இதான் வந்து ஃபோரியர் சீரிஸோட ஜென்ரல் ஃபார்முலா ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். வந்து ஃபோரியர் சீரிஸோட ஜென்ரல் ஃபார்முலா ஆன்சர் நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ராப்ளத்தில் என்ன இருக்காங்க? சம் ஆஃப் த சீரிஸ் கேட்டிருக்காங்க. 1/1² -1/2² ப்ளஸ் 1/3². இதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ இதுதான் பார்க்க போகிறோம். இந்த கணக்கில் வந்து எக்ஸ்ட்ரா இதான் வந்து பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து லிமிட் நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துங்க. 0 to 2π தானே லிமிட் சொல்லியிருக்காங்க. லிமிட் 0 to 2π சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து எக்ஸுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு 0 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், 2π சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இதோட மிடில் வந்து பை, இந்த 3 வந்து சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். இதில் வந்து ஆன்சர் நமக்கு கிடச்சிரும். இப்போ எக்ஸுக்கு பதிலாக 0ன்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். புட் x = 0 ன்னு சொல்லி இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். f(0) = 4/² divided by 6 -4 summation n = 1 infinitive 1 divided by n² cos 0 கிடைக்கும். cos 0 வேல்யூ 1 கிடைக்கும். இப்போ வந்து இந்த f(0) இருக்கா? x = 0. x = 0ங்கிறது இப்போ இது ஞாபகம் வச்சுங்க. x = 0ங்கிறது இது வந்து டிஸ்கண்டினியூஸ். அதாவது 0வும் 2πயும் வந்து எண்டு பாயிண்ட்டு. இது வந்து ரெண்டுமே எண்டு பாயிண்ட்டு. இது வந்து டிஸ்கண்டினியூஸ். இப்போ இதுக்கு இடையில வர பை வந்து கண்டினியூஸ் பாயிண்ட். பைன்னு போட்டோம்னா அது வந்து கண்டினியூஸ் பாயிண்ட்டு. இந்த அவுட்டரில் வர்றது ரெண்டுமே வந்து டிஸ்கண்டினியூஸு, அது எண்டு பாயிண்ட்டு. இப்படி வந்துச்சுன்னா இதுக்கு பதிலாக வந்து f(x)ல் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து 0 தானே எடுத்திருக்கோம். இது வந்து எண்டு பாயிண்ட் தான் டிஸ்கண்டினியூஸ். அப்போ என்ன பண்ணணும்?
எஃப் ஆஃப் ஜீரோவும் ஒன்று சப்ஸ்டியூட் பண்ணணும், 2πயும் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஃபங்க்ஷனில் வந்து 2 சப்ஸ்டியூட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணணும். எப்படின்னா எஃப் ஆஃப் 0 ப்ளஸ் எஃப் ஆஃப் 2π டிவைட் 2 இப்படி பண்ணணும். அதாவது எண்டு பாயிண்ட்னா. இதுவே வந்து கண்டினியூஸ்னால் டைரெக்டாக வந்து என்ன ஃபங்க்ஷன் இருக்கோ அதில் வந்து பைன்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இதே போல் பண்ணணும். இப்போ நமக்கு வந்து இதில் வந்து எண்ணுக்கு பதிலாக 1 2 3ன்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இந்த இடத்துல ஈக்குவல் டு 4 ஸ்கொயர் டிவைட் பை 6 மைனஸ் 4 இப்போ எண்ணுக்கு பதிலாக வந்து எண்ணுக்கு பதிலாக 1ன்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 1 டிவைட் பை 1 ஸ்கொயர் காஸ் n0 காஸ் 0 வேல்யூ வந்து 1 தான் வரும். அதனால் இது வந்து அப்படி தான் வரும். ப்ளஸ் இப்போ வந்து 2 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ப்ளஸ் 1/2 பை 2 ஸ்கொயர்டு வரும். காஸ் 2 0 அப்போ இதோட வேல்யூவும் 1 தான் வரும். ப்ளஸ் 1/3 ஸ்கொயர் ப்ளஸ் டாட்னு போயிட்டு இருக்கும். நமக்கு ப்ராப்ளத்தில் இருக்கிறது வந்து ஆல்டர்னேட்டிவாக தான் இருக்குது. 1/1 ஸ்கொயர் மைனஸ் 1/2 ஸ்கொயர் ப்ளஸ் 1/3 ஸ்கொயர்னு ஆல்டர்னேட்டிவாக தான் இருக்குது. ஆனால் நமக்கு வந்து 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு வந்து ப்ளஸ்ஸாக தான் போகுது. எல்லா டைமும் ப்ளஸ்ஸாக தான் கிடைக்குது. அப்போ இதில் வந்து ஆன்சர் நமக்கு வந்து ரெக்யூர்ட் ஆன்சர் வந்து வராது. இப்போ என்ன பண்ணணும், நெக்ஸ்ட்டு வந்து பை சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். எக்ஸுக்கு பதிலாக வந்து பை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். வரலங்கிறதுல பை பண்ணுங்கள். பைலையும் வரலனா 2π செக் பண்ணலாம். இப்போ வந்து புட் எக்ஸ் ஈக்குவல் டு பைன்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 0ல் வரல. இப்போ பை வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எஃப் ஆஃப் பை ஈக்குவல் டு 4 ஸ்கொயர் டிவைட் பை 6 மைனஸ் 4 சமேஷன் n ஈக்குவல் டு 1 இன்ஃபினிட்டிவ் 1 டிவைட் பை n ஸ்கொயர். காஸ் பையோட வேல்யூ வந்து காஸ் n பை வரும். இப்போ என்ன பண்ண போகிறோம், இப்போ வந்து இதுக்கு வந்து என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பைங்கிறது வந்து கண்டினியூஸ் தான். இது வந்து மிடில் பாயிண்டில் வருது. அப்போ வந்து டைரெக்டாக வந்து எஃப் ஆஃப் எக்ஸில் வந்து பைன்னு சொல்லி எக்ஸ் இருக்கிறதுல பைன்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ 2π எக்ஸ் இருக்கா, அப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் பை மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. அப்போ வந்து பை ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 ஸ்கொயர் டிவைட் பை 6 மைனஸ் 4. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். n வந்து 1 2 3ன்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 1 2 3ன்னு போட்டிங்கன்னா 1 டிவைட் பை n ஸ்கொயர். இந்த இடத்துல 1 போட்டோம்னா காஸ் பை மட்டும்தான் வரும். காஸ் பையோட வேல்யூ நமக்கு தெரியும் -1. அப்போது -1 வரும். ப்ளஸ் இப்போ 2 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 1 டிவைட் பை 1 பண்ணோம்னா 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர். இந்த இடத்துல 2 போட்டோம்னா காஸ் 2π வரும். காஸ் 2πயோட வேல்யூ வந்து +1 தான் வரும். அதனால் இது வந்து 1. நெக்ஸ்ட் வந்து 3 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 1 டிவைட் பை 3 ஸ்கொயர் காஸ் 3π. காஸ் 3πயோட வேல்யூ வந்து -1 வரும். அப்படியே போயிட்டே இருக்கும். ப்ளஸ் டாட்டாட்டு போயிட்டே இருக்கும். இப்போ இதில் வந்து ஆல்டர்னேட்டிவாக தான் வருது. 1/1 ஸ்கொயர் மைனஸில் வருது. இப்போ என்ன பண்ணலாம், அந்த மைனஸால் உள்ள மல்டிபிள் பண்ணால் நமக்கு ரெக்யூர்ட் ஆன்சர் கிடைக்கும். அதனால் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு பைங்கிறது தான் கரெக்டு. இப்போ இதை மல்டிபிள் பண்ணால் 2π ஸ்கொயர் மைனஸ் π ஸ்கொயர் வரும். ஈக்குவல் டு 4 ஸ்கொயர் பை 6. இந்த மைனஸால் உள்ள மல்டிபிள் பண்ணிங்கன்னா இது வந்து ப்ளஸ் ஆகிடும். 1/1 ஸ்கொயர். இது வந்து ப்ளஸில் இருக்கிறதால இது வந்து மைனஸ் ஆகிடும். 1/2 ஸ்கொயர். இது வந்து மைனஸில் இருக்குது. மைனஸால் உள்ள மல்டிபிள்னா ப்ளஸ் ஆகிடும். 1/3 ஸ்கொயர் மைனஸ் டாட்டாட்டும் போயிட்டே இருக்கும். இப்போ இதில் என்ன பண்ணால் π ஸ்கொயர்டா, இதை வந்து இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. 4 ஸ்கொயர் டிவைட் பை 6 கிடைக்கும். ஈக்குவல் டு 4 × 1/1 ஸ்கொயர் மைனஸ் 1/2 ஸ்கொயர் ப்ளஸ் 1/3 ஸ்கொயர் மைனஸ் டாட்டாட்னு போயிட்டே இருக்கும். இப்போ இதை வந்து எல்சியம் எடுத்திங்கன்னா 6 ஸ்கொயர் மைனஸ் 4 ஸ்கொயர் டிவைட் பை 6 ஈக்குவல் டு 4 × 1/1 ஸ்கொயர் மைனஸ் 1/2 ஸ்கொயர் ப்ளஸ் 1/3 ஸ்கொயர் மைனஸ் டாட்டாட்னு போகுது. இப்போ இதில் வந்து என்ன கிடைக்குது, 2π ஸ்கொயர் டிவைட் பை 6 கிடைக்கும். மைனஸ் பண்ணிங்கன்னா இதையும் கேன்சல் பண்ணிங்கன்னா 3 கிடைக்கும். இஸ் ஈக்குவல் டு 4 × 1/1 ஸ்கொயர் மைனஸ் 1/2 ஸ்கொயர் ப்ளஸ் 1/3 ஸ்கொயர் மைனஸ் டாட்டாட்னு போகுது. இப்போ இந்த 4 வந்து மல்டிப்ளையில் இருக்குது. இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா டிவைடில் வந்துடும்.
இப்போ என்ன கிடைக்கும் பை ஸ்கொயர் டிவைட் பை 3 × 4 12 கிடைக்கும் ஈக்குவல் டு 1 divided by 1 squared minus 1 by 2 squared plus 1 by 3 squared minus டாடாட்னு போயிட்டு இருக்கும். இதான் வந்து அவங்க கேட்ட சம் ஆஃப் த சீரியஸ், இதான் ஆன்சர். இது மட்டும் தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், பார்த்துங்க. சம் ஆஃப் த சீரியஸ் கேட்டிருந்தாங்கன்னா நம்ம வந்து என்ன லிமிட் இருக்கோ அதை ஃபஸ்ட்டு எடுத்துங்க. இப்போ வந்து 0 to 2π ப்ராப்ளங்கிறதால 0 ஃபஸ்ட் எடுத்துங்க. நெக்ஸ்ட்டு பை பாருங்கள், 2π பாருங்கள். ஏன்னா ஜீரோ நீங்கள் பார்க்குறப்ப 2π தெரிஞ்சிடும். 0 கோலினா 2πக்கு மேக்ஸிமம் வரது வாய்ப்பு இல்லை. அதனால் வந்து மிடில் பாயிண்ட் எடுத்துங்க. பையை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிடச்சிச்சு, பையை பார்த்தோம்னா கிடச்சிச்சு. இதே போல் 0 to 2l ப்ராப்ளம் கேட்டாலும் இதே மெத்தட் மூலமாக சால்வ் பண்ணுங்கள். ஓகே, இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.